Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நான் பார்க்க போறேன்னா Logitech K230. இது வந்து ஒரு wireless keyboard. ஸோ இதோட unboxing and overview பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ Logitech பிராண்டோட இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பேக்ட் wireless keyboarடாக இருக்கும். வெல் இப்போ இந்த பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஒரு இது வரும். ஸோ பேட்டரியோட கவர் இது. ஸோ வேறு கலர் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ யூஎஸ்பி ரிசீவர் வந்து இது தான். ஸோ இதை தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து 2.5 GHz வந்து இருக்குது. ஸோ அப் டு 10 மீட்டர்ஸுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு யூசர் மேனுவல் அண்ட் யூசர் கைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இது Logitech K230 கீபோர்ட். ஸோ இது வந்து ஒரு வயர்லெஸ் கீபோர்ட். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு கீபோர்ட் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஸோ ரொம்பவே வந்து சின்ன சைஸில் இருக்கும். அந்த கீபோர்ட்ஸ்லாம் எல்லா கீஸும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டைப்பிங் பண்ணால் இன்கேஸ் நீங்கள் ஒரு பெரிய கீபோர்டில் டைப் பண்ணிங்கன்னா ஸோ ஆஃப்டர் தட் இதில் டைப் பண்ணும்போது ஸோ அது கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கீஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ இது ஓரளவே காம்பேக்டாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து 2 AAA பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 AAA பேட்டரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 months வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அது பேசுகிறான்னு நீங்கள் யூசேஜ் பண்ணுறதை பொறுத்து தான். அண்ட் இதோட லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கலர்ஸ் லிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிவைஸ்லேயே வந்த ஒரு கீபோர்ட்லேயே வந்த ஒரு லிட்டு. ஸோ 3 கலர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது. உங்களுக்கு பிங்க் வேணும்னா பிங்க்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ப்ளூ வேணும்னா வந்து ப்ளூ வந்து வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கீபோர்டில் இப்படி கிடையாது. அண்ட் ப்ளஸ் வந்து இதில் வந்து ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியும் இருக்கிறதுனால இது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு கீபோர்ட் தான். அண்ட் பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது டைப்பிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த யூஎஸ்பி ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் வரும். ஸோ இதை வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் கீபோர்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து மேபி வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா அதோட உங்களால் கீபோர்டே வந்து யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் ஃபிட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அண்ட் அகைன் கனெக்ட் பண்ணும்போது இதை எடுத்து வந்து நீங்கள் பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். வெளியே இப்போ இதை பிசியில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக விண்டோஸ் ஓஎஸ், க்ரோம் ஓஎஸ்க்குலாம் சப்போர்ட் இருக்கும். விண்டோஸ் 7லேருந்து ஸோ அப் டு இப்போ 11 வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் விண்டோஸ் 11 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை கனெக்ட் பண்ண போகிறேன். வெல் கேஸ் இப்போ வந்து இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து விண்டோஸ் 11 ஓஎஸில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த யூஎஸ்பி ரிசீவர் வந்து உங்களோட சிஸ்டம் பிசியோ இல்லை லேப்டாப்போ ஏதோ ஒன்றுத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணாவே போதும். ஸோ சாஃப்ட்வேர்லாம் அடிஷ்னலாக இது இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் அதை கனெக்ட் பண்ணாவே போதும், உங்களுக்கு வந்து ஓகே ஆகிடும். ப்ளஸ் இன்னொன்று விஷயம் என்னென்னா ரியர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கீ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கீ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீபோர்டு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லைட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கீபேடு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரெஸ் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அண்ட் ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் திருப்பி வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு ஒர்க் ஆகுது. ஸோ மெனு விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணுறேன், அங்கே டிஸ்பிளேல வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு காம்பேக்ட் கீபோர்ட். ஸோ இதோட லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஜெப்ரானிக்ஸ் கீபோர்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Logitech கீபோர்ட். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது அண்ட் சின்னதாக இருக்குது. அண்ட் கீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூசேஜ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த கீஸ்லாம் வந்து மெக்கானிக்கல் கீஸ் கிடையாது, மெம்பரன் டைப் கீஸ் தான். பட் ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ டைப்பிங் பண்ணும்போதெல்லாம். பட் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து டைம் வந்து தேவை அந்த ப்ராக்டிஸ் வந்து வரதுக்கு. ஏன்னா இப்போ நான் லென்த்தி கீபோர்டு யூஸ் பண்ணுறதுனால ஸோ அந்த கீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கீஸ்லாம் வந்து H2 இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் ப்ராக்டிஸ் வந்து தேவைப்படும் அதை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து கண்ட்ரோல் கீ வந்து பாட்டம் லெஃப்ட்டில் இருக்கும். பட் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாட்டம் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியோட லிட் இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து கீ ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்ரி டைம் வந்து இந்த லிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் வந்து தேவைப்படும். அப்போ தான் வந்து இந்த கீபோர்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே வந்து அது உங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ ஓவராலாக வந்து இந்த கீபோர்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ இது வந்து ஒரு வயர்லெஸ் கீபோர்ட். ஸோ
அண்ட் டிசைன் வைஸ் அண்ட் லுக் வைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஓவராலாக வந்து ஒரு பெஸ்ட் கீபோர்டு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து அவைலபிள் இருக்குது அண்ட் இதோட பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இப்போ நீங்கள் இந்த கீபோர்ட் பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி இந்த கீபோர்டு யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.